தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5 கோடி ரூபாய் தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி என்பது 3 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டுக்கும். இதே 6 தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கீடு செய்யும்போது 18 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பணிகள் செய்ய முடியும். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு குறைந்த நிதி தான் இருக்குது. தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நமது சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தலைநகரில் தங்குவதற்கு விடுதிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து தங்குவதற்கான விடுதிகளும் தொகுதியில் வந்து அலுவலகம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கோம். அதே போல் மற்ற மாநிலங்கள், உதாரணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவங்களுக்கான வாகன வசதிகள், அவங்களுக்கான உதவியாளர்கள் போன்ற வசதிகளை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது தமிழ்நாட்டிலே கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வந்து நம்ம தமிழ்நாடு அரசுகிட்டும் இந்திய அரசுகிட்டும் நம்ம கோரிக்கை தொடர்ந்து வச்சுட்ருக்குறோம்.